தேர்தல் வியூகவாதியாக இருந்து அரசியலில் புதிதாக நுழைந்தவர் ஜன் சுராஜ் கட்சியின் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர். இவர் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது யாத்திரை மூலம் பீகாரில் கவனத்தை ஈர்த்துள்ளார். இவர் பாஜக, ஜேடியு மற்றும் ஆர்ஜேடி காங்கிரஸை கடுமையாக விமர்சித்து வருகிறார். பிரசாந்த் கிஷோர் வரும் தேர்தலில் வெற்றி பெறுவாரா என்ற எதிர்பார்ப்பை விட யாரின் வாக்குகளை பிரித்து யாரின் வெற்றிக்கு காரணமாக மாறப்போகிறார் என்பதே இப்போதைய கேள்வியாக உள்ளது. யாருமே எதிர்பார்க்காத நிலையில் 2020 பீகார் தேர்தலில் 5 இடங்களை வென்று சிறுபான்மையினர் ஆதிக்கம் செலுத்தும் சீமாஞ்சல் பகுதியில் அசாதுதீன் ஓவைசியின் கட்சி தாக்கத்தை ஏற்படுத்தியது. இம்முறையும் ஓவைசி பீகாரில் தனித்து தேர்தலை சந்திக்க போகிறார். எனவே இம்முறையும் அவர் சிறுபான்மையினரின் வாக்குகளை பிரிப்பார் என்றே சொல்லப்படுகிறது. அது நிச்சயம் ஆர்ஜேடி காங்கிரசுக்கு பின்னடைவாகும் என்றே சொல்லப்படுகிறது. கடந்த முறை வென்ற ஏஐஎம்ஐஎம் கட்சி எம்எல்ஏக்களில் 4 பேர் தேர்தலுக்கு பிறகு ஆர்ஜேடிக்கு தாவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.